செஷனோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, நல்லா வருமானம் ஈட்டுற எம்எஸ்எம்இகளுக்குமே பணத்தட்டுப்பாடு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். தெரியுமா, இந்த பணத்தோட ப்ராப்ளம்ஸ், அவங்க வந்து கேஷ் கிரன்ச் ஃபேஸ் பண்ணுறது, இது வந்து ரொம்ப சகஜமான விஷயம். எல்லாருக்கும் அந்த கேஷ் கிரன்ச் இருக்குது. எப்போவுமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா முதல்ல இந்த விஷயத்துல தான் அவங்க வந்து கட்டுப்பாடாக இருக்கிறது இல்லை. ஓகே, ஸோ கேஷில் வந்து அவங்க ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் திங் அதுக்கு என்ன ஒரு மெயின் முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு பட்ஜெட் போடுறதில்ல. எல்லா செலவு வரவு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட் போடணும். வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி, மார்ச் மாதமே அவங்க வந்து அந்த ஒரு பட்ஜெட் போட்டு, அந்த பட்ஜெட்டில் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ் எனக்கு நடக்க போகிறது, நான் வந்து கரண்ட் பில் கட்டணும், நான் வந்து என்னோட தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து ஒரு பட்ஜெட் போட்டாங்கன்னா, அவங்க ரெகுலர்லி அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும். அது அவங்க பண்றதில்ல. இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல பைசா வந்திருக்கு, திடீர்னு நமக்கு தோன்றது நமக்கு ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து அவங்க வீட்டுக்கு ஏதாவது வாங்கிடுவாங்க. இல்லாட்டினா ஆஃபீஸ்க்கு ஏதாவது ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு ஏசியோ வாங்கிடுவாங்க. இப்போ அந்த பணம் வந்து அவங்களோட இந்த பர்டிகுலர் அசெட்ல இன்வெஸ்ட் ஆகிடுது. ஏசி வாங்கிட்டாங்க, ஏதோ வீட்டுக்கு ஏதோ சாமான் வாங்கிட்டாங்க. அப்போ அந்த ரொட்டேஷன் அந்த பணத்தோடது ஆகிறது இல்லை. ஏன்னா பிகாஸ் இந்த பணம் வந்து திருப்பியும் நமக்கு வரப்போறது இல்லை. நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ்ல இருக்கிற பணம் அதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த விஷயத்தினால நிறைய பேருக்கு அந்த கேஷ் ஃப்ளோ சைக்கிள் புரியறது இல்லை, அது ஸ்டக் ஆயிடுது. ஸோ கேஷ் ஷார்ட்டேஜ் இதனால தான் வருது. அவங்க வந்து இந்த பட்ஜெட் போடுறது இல்லை. ரெண்டாவது, ரொம்ப கவனமா நீங்க வந்து செலவு பண்ணணும். அந்த செலவு பண்ற போது நமக்கு என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நமக்கு வரவு எவ்வளோ வரணும், எவ்வளோ பேர் எனக்கு பைசா கொடுக்கணும், அண்ட் எவ்வளோ பேருக்கு நான் பைசா திருப்பி கொடுக்கணும். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து என்னோட வெண்டர்ஸ், ரைட்டா? ஸோ அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, வெண்டர்ஸ்க்கு வந்து பணம் வந்ததுன்னா கடகடன்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்களோட டியூ டேட்டும் ஆயிருக்காது. அவங்க 30 நாள் கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரெடிட்டை யூட்டிலைஸ் பண்ணும். இந்த இடத்துல நீங்க வந்து அந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க ஐ டோன்ட் நோ அந்த ஏரியாவில் எவ்வளோ பேர் மார்வாடிஸ் இருப்பாங்க அப்படின்னு. மார்வாடிஸ் நீங்க பிஸ்னஸ் பண்றத பார்த்துருக்கீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எது வரைக்கும் நீங்க அழுது பைசா கேட்கலையோ அது வரைக்கும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் உங்களோட 30 நாள் ஆயிடுது அப்படின்னு. பட் ஸ்டில் அவங்க வந்து உங்களுக்கு பைசா கொடுக்க மாட்டாங்க. நீங்க எது வரைக்கும் அழுது அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களோ அது வரைக்கும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் வேர் அந்த பணத்தை அவங்க ப்ராப்பர்லி யூஸ் பண்றாங்க. அந்த ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் த மணி, அதில் தான் உங்களோட கேஷ் ஷார்ட்டேஜஸ் ஆக்சுவலி உங்களோட கேஷ் ஷார்ட்டேஜஸாக இருக்காது. இன்ஃபேக்ட் அது வந்து உங்களோட பெனிஃபிட் ஆகும். இப்போ நான் வந்து என்னோட ஒரு கிளையண்டோட எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, முதல்ல லோன் வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய லோன் வாங்குவாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம பேங்க் வந்து நம்மளுக்கு ஃபோனே பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கோம், நீ லோன் வாங்கிக்கோ அப்படின்னு. அண்ட் எத்தனை வாட்டி நீங்க அவாய்ட் பண்ண முடியும்? அது ஏதாவது ஒரு வாட்டி நீங்க அதை எடுத்துக்கிறீங்க. லோன் எடுத்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்போ எங்க அந்த பணம் எங்க போச்சுன்னு நமக்கு என்னைக்குமே தெரிஞ்சதில்லை. எப்பவுமே அந்த கொஸ்டின் தான், ஐயோ இவ்வளோ பணம் வந்தது எங்க போச்சு, அந்த கொஸ்டின் எல்லார் மைண்ட்லயும் இருக்கும். ஸோ அவங்க அதை பண்ணிட்டு இருக்கிற போது இப்போ அவங்க வந்து அது கீழே விழுந்து ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அந்த கம்பெனி மூடிடுது. பட் அதுக்கப்புறம் அவங்க ஆரம்பிச்சதுல அவங்க டிசைட் என்ன பண்ணினாங்க, நாங்கள் வந்து இப்போ பேங்க்லேருந்து ஒரு லோன் வாங்குறோம் அப்படின்னா நாங்கள் கேஷ்ல பர்ச்சேஸ் பண்றோம், ஆனால் நாங்கள் வந்து கிரெடிட்ல செல் பண்றோம். அப்போ கேஷ்ல பர்ச்சேஸ் பண்ற போது எனக்கு மார்ஜின்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால என்னோட கேஷ் ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கவனமா நம்ம பண்ணினோம்னா கேஷ் ஷார்ட்டேஜஸை அவாய்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டன்ட்டை வச்சுட்டு இதெல்லாம் ஃபுல்லா பிளான் பண்ணி அவங்கள ரெகுலரா ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கேஷ் ஷார்ட்டேஜஸை 100% அவாய்ட் பண்ணலாம். நாங்கள் என்னோட கிளைண்ட்டுக்கு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு.